Hey guys, welcome to the new video. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா Windows 11 உடைய கம்ப்ளீட் இன்ஸ்டாலேஷன் தான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். Windows 11 இஸ் நதிங் பட் அது ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம், ஒரு நம்ம பர்சனல் கம்ப்யூட்டர்ல இருக்கட்டும், ஒரு லேப்டாப்ஸ்ல இருக்கட்டும், நம்ம யூசர் ஃப்ரெண்ட்லியா யூஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம். ஸோ அது வந்து மைக்ரோசாஃப்ட் தான் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அதில் இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் Windows 11 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனுடைய இன்ஸ்டாலேஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம். அதனுடைய டவுன்லோட் லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் அங்கே போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ கமெண்ட் கைட்ஸ், லெட்ஸ் கெட் டு த வீடியோ. ஸோ கைஸ், ஓஎஸ் எப்படி பென்ட்ரைவில் பூட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி 2 வீடியோ நம்ம சேனல்லே போஸ்ட் பண்ணியிருக்கோம். 2 சாஃப்ட்வேரில் 2 விதமான சாஃப்ட்வேரில் எப்படி பூட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு டுட்டோரியல் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ப்ராப்பராக அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. இப்போ நான் வந்து ஆல்ரெடி பூட் பண்ணிட்டேன். என்கிட்ட 16 GB சாண்டிஸ்க் பென்ட்ரைவ் இருக்குது. ஸோ இப்போ நான் இது சிபியூவில் இன்சர்ட் பண்ணிவிட்டு பூட் கீ வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். சாண்டிஸ்க்குன்னு டிஸ்பிளே பண்ணுது. ஸோ அதுதான் என்னுடைய பூட்டபிள் பென்ட்ரைவ். நான் இப்போ அதை செலக்ட் பண்ணுறேன். எஸ், ஓஎஸ் லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எஸ், அந்த விண்டோஸ் 11 லோகோ வந்து பூட்டப் ஆகுது. இப்போது ஓஎஸுடைய இனிஷியல் இன்டர்ஃபேஸ்க்கு வந்துருச்சு. நான் வந்து லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுறேன். தென் ரீஜன் இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ இன்ஸ்டால்லாம் கொடுத்துட்டேன். செட்டப் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. I don't have product key. Yes. தென் இந்த இடத்துல வந்து விண்டோஸ் 7 டோட்டல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் லிஸ்ட் பண்ணிடுச்சு. ஸோ நான் வந்து இப்போ விண்டோஸ் 11 ப்ரோ இதை இன்ஸ்டால் பண்ணணும். ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். தென் இங்கே வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், அக்ரிமெண்ட்ஸ் இதை அக்செப்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். தென் கீழே வந்து செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். அங்கே வந்து சிங்கிள் ட்ரைவ் 250 GB ஐ திங்க். ஸோ அதுக்கு வந்து சிங்கிள் ட்ரைவ் மட்டும் தான் இருக்குது. ஸோ அது வந்து ஒரே ஒரு ஹார்ட் டிஸ்க் மட்டும் தான். அதை ஜஸ்ட்டு நான் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தேன். ஓஎஸோடைய இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஜூம் இன் பண்ணுற பாருங்கள். ஸோ பை பர்சன்டேஜாக அது வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்டு வி ஷுட் வெயிட் ஃபார் சம் டைம்ஸ். ஏன்னா இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இந்த இடத்துல நம்ம வெயிட் பண்ணணும்.
எஸ் பூட்டப் ஆகிடுச்சு. ஸோ கண்ட்ரி வந்து இந்தியா கொடுக்குறேன். ஸோ இந்தியா, யூஎஸ் எதுனாலே கொடுக்கலாம். ஏன்னா எது கொடுத்தாலும் லாங்குவேஜ் நமக்கு இங்கிலீஷ் தான் வரப்போகுது. ஸோ டைம் ரீஜனும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம எது வேணாலும் கொடுக்கலாம். ஸோ நான் வந்து இந்தியா கொடுத்துக்கிறேன். தென் கீபோர்ட் லேஅவுட் இங்கிலீஷ் இந்தியா கொடுத்துட்றேன். ஸோ அடிஷ்னல் லேஅவுட் வந்து ஸ்கிப் பண்ணிடுறேன், ஏன்னா அது எனக்கு வேண்டாம். ஸோ ஐ டோன்ட் நீட் தட். நெக்ஸ்ட் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ். நான் இன்னும் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணல, ஸோ ஐ டோன்ட் ஹேவ் இன்டர்நெட். ஸோ கண்டினியூ வித் லிமிட்டட் செட்டப். இதெல்லாம் சேம் ஆப்ஷன்ஸ் தான் நம்ம விண்டோஸ் 10ல், விண்டோஸ் 7ல் இங்கெல்லாம் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுவோம், சேம் ப்ரொசீஜர்ஸ் தான். ஜஸ்ட் அந்த இன்டர்ஃபேஸ் மட்டும் மாறி இருக்குது. மற்றபடி நம்ம செலக்ட் பண்ணுற அந்த ஆப்ஷன்ஸ், என்டர் பண்ணுற அந்த டேட்டாஸ் எல்லாம் சேம் தான். இப்போது கம்ப்யூட்டர் நேம் கொடுத்துட்றேன். ஸோ தென் பாஸ்வேர்டு இப்போதைக்கு நான் செட் பண்ணல, ஸோ ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிடுறேன். அதனால் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு தென் இதுக்கப்புறம் வர எல்லாமே நெக்ஸ்ட். தட்ஸ் இட். இன்ஸ்டாலேஷன் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ இங்கே வந்து ஒரு 5 to 10 minutes எடுத்துக்கும் ஃபுல்லாக வந்து இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக. எஸ் கைஸ், இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சது. ஸோ நான் இதுக்கு ஒரு தனியாக ஒரு வீடியோவே பண்ணுறேன். ஒரு ஓஎஸ் ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் பண்ண அப்புறம் நம்ம பண்ண வேண்டிய திங்ஸ் நிறையவே இருக்குது, ரொம்ப இம்பார்ட்டண்டான திங்ஸ். ஸோ அது நான் தனியாக ஒரு வீடியோவில் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து நான் ஜஸ்ட் ஒரு டைம் லேப்ஸில் நான் அது பண்ணி முடிச்சிடுறேன். விண்டோஸ் 11 இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இன்னும் சில பேர் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி வந்து விண்டோஸ் 11 எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ கேஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.